நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமி ககனை வம்பிழுக்கிறது மட்டும் இல்லாமல் அபூர்வா மீரா எல்லாருமே பூமி ககன் ரெண்டு பேருமே உண்மையாகவே அவங்க புருஷன் பொண்டாட்டி தானா, அப்படி இல்லைனா நம்மளுக்காக அவங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பூமி கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் சொல்லிட்டு போகும்போது பூமி பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு மீராவுக்கு பைத்தியமே பிடிச்சும் போல அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்போ தான் அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிற. இந்த சைடு நம்ம ககன் வந்து கீழே வராங்க. எல்லாருமே கூட்டம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் மீரா வந்து ககனை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ வந்து இந்துவுக்கு கொடுத்த 1 கோடி ரூபாவை இப்போ என் அண்ணா செக்கா உன் கையில் கொடுக்க போறாரு, நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ககனுக்கு செம்ம கோபம் வருது. இங்கே பாருங்க, அது நான் என் தங்கச்சிக்கு கொடுத்தது, என்னதான் இருந்தாலும் நான் கொடுத்ததை எப்போவுமே திரும்பி வாங்க மாட்டேன். இந்து என்னோட தங்கச்சி, என் தங்கச்சிக்காக செஞ்சதை நான் எப்படி திரும்பி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட மீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சும்மா சும்மா இந்துவா உன் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. என்னதான் இருந்தாலும் நீ எங்களோட எதிரி தான். எதிரிக்கிட்ட இருந்து வர எந்த பணமும் எங்களுக்கு தேவையில்லை. உன்னோட பணத்தை வச்சு தான் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த வாழ்க்கையே அவளுக்கு தேவையில்லை. அவள் அந்த வாழ்க்கையவே தூக்கி போட்டுட்டு வர சொல்லிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்ல. இதை கேட்ட ககன் வந்து செம்ம கோபத்தில் எல்லாருமே பிடிச்சி திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் உயிரை விட தன்மானம் தான் முக்கியமாக போயிடுச்சா? அன்னைக்கு மட்டும் நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கல, இன்னும் இந்துவை நீங்க உயிரோடவே பார்த்துருக்க முடியாது தெரியுமா? அன்னைக்கு அவ என்கிட்ட கெஞ்சினா, அண்ணா என் வாழ்க்கையை காப்பாத்துங்க, இந்த பணம் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், நான் சாகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்து என்கிட்ட எவ்வளோ சொன்னா தெரியுமா? அதுக்காக தான் நான் என் தங்கச்சிக்காக பணத்தை கொடுத்தேன், அதை திருப்பி கொடுத்து நீ அவமானப்படுத்த பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமிக்கும் செம்மக்கவும் வருது. அவர் பேசுறதும் நியாயம்தான். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? தன்னோட தங்கச்சிக்கு செஞ்சதை திருப்பி கொடுத்தா அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அவரை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்க இந்த வீட்டுக்கு வர வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, ஆமா பூமி, நாங்க ககனை அவமானப்படுத்த தான் இந்த வீட்டுக்கு ஒன்னையும் வர வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி ககன் உடஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு என்னதான் அவர் மேல கோபமா இருந்தாலும் இப்படி பண்றது ரொம்ப தப்புப்பா. வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது தான் உங்களோட குணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி செம்மையா வெளுத்து வாங்குறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நான் ஒழுங்கா இந்த செக்கை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்றாங்க, இல்ல என்னால வாங்க முடியாது, அது நான் என் தங்கச்சிக்காக கொடுத்தது, எனக்கு பணமும் வேணாம் ஒன்னும் வேணாம், அண்ணனோட சீரா நினைச்சு கண்டிப்பா இந்து அதை ஏத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே இந்து இதை கேட்டுட்டு ககனோட காலில் விழுந்துடுறாங்க. அண்ணா தயவு செஞ்சு அந்த செக்கை வாங்கிக்கோங்க, நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல தான் அந்த காசை என்கிட்ட கொடுத்தீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும், அதுல இருந்து உங்களோட குணத்தை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழி தெரியலனா, நீங்க கொடுத்த பணத்துல நான் வாழவே கூடாது அப்படின்ட்டு எங்க அம்மா ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா நீங்க அந்த செக்கை வாங்கி தானே ஆகணும். உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எனக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து வந்து ககனோட காலில் விழுந்து பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம இந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து இந்துவை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு இந்து, எனக்கு அந்த பணம் தேவையில்லை, அந்த பணத்தை நான் மனசார உனக்கு கொடுத்தேன், ஆனா இப்போ எனக்கு அதை வாங்குறதுக்கு வேற வழி தெரியல, ஏன்னா உன்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த பணத்தை மட்டும் நான் வாங்காம போயிட்டேன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் எல்லார் முன்னாடியுமே அந்த செக்கை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் பூமி சந்திரா கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களாப்பா, அதுதான் அவரோட குணம், தன்னோட தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், தனக்கு என்ன அவமானம் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீங்க கொடுக்குற செக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல நீங்க அவரை அவமானப்படுத்தணும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆனா அவமானப்பட்டது அவர் கிடையாது, நீங்க தான். இப்படி ஒரு மனுஷங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மீராவை பார்த்து சொல்றாங்க, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் பண்ண நல்லதெல்லாம் நீங்க நினைச்சு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கோபமா சொல்ல. இது கேட்ட அபூர்வா சொல்றாங்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத, நீ உன் அப்பாவே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு
அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே நீனு, இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ரொம்பவே கேவலமாக பூமியை பேச, இந்த சைடு பூமி இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சாரதா இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாமல் கோயிலில் ககன் பூமி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நேர்த்தி கடன்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வேண்டிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம மீரா கேபி கோயிலுக்கு வராங்க. இந்த சைடு நம்ம சாரதா ஏற்றி வச்சிருக்க விளக்கு, மீரா ஏற்றி வச்சிருக்க விளக்கு ரெண்டுமே ஒன்றா இருக்கும், அது அணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா ஓடி போயிட்டு அந்த விளக்கை பிடிக்கிறதுக்கு போவாங்க. அப்போ சாரதாவும் கரெக்டாக வந்துடுவாங்க. சாரதாவை பார்த்ததுமே மீரா சொல்லுவாங்க, என்ன சாரதா கோயிலில் வேண்டுதல் பண்ண வந்திருக்கியா? என்ன என் புருஷன் கேபி என்னை பிரிஞ்சுட்டு உன் கூட வந்து சேர்ந்து வாழணுன்ட்டு தானே நீ இப்படியெல்லாம் நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு மீரா, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. நான் எப்பயுமே கடந்த கால வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவ கிடையாது. நான் எப்பயுமே ககன் பூமி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த மாதிரி நேர்த்திக்கடனெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு மீரா செம்ம கோவத்தோட சாரதாவை திட்டுறாங்க. நீங்கள் சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே இல்லை. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. ககன் பூமிக்காகலாம் நீங்கள் ஒன்றும் வேண்டுதல் பண்ண இந்த கோயிலுக்கு வரலை. என் புருஷன் என்னை விட்டு பிரியணும் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கேபி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மீரா, அவங்க முகத்தை பார்த்து கூட நீ இப்படி பேசுகிற. அவங்களே பையனும் மருமகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவை பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த சைடு மீரா கோச்சிக்கிட்டு போக ஒரு பக்கம் நம்ம கேபி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, சாரதா வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது. சந்திரா மனசாரெல்லாம் ககனையும் பூமியையும் வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. இந்துக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் ககனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட சாரதா பயங்கரமாக அழுகிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் இந்த அபூர்வா சந்திரா 2 பேருமே வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரணத்தோட தான் வருவாங்க. காரணம் இல்லாமல் இவங்க இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டே சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, இங்கே பாரு சாரதா, இப்படி அழுகிறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. அந்த அபூர்வாவும் திருந்த மாட்டா. சந்திரா எப்போவுமே அந்த அபூர்வா பேச்சு கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அதனால நீ தான் ககன் பூமியை சேர்த்து வைக்கணும். இப்போ கூட ககன் வந்து பூமி மேலே ஒரு வித சந்தேகத்தோடு தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு மனசார நம்ம பூமி கழுத்தில் தாலி கட்டவே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீ தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அது உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கேபி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாரதா வந்து கேபி கிட்ட சொல்கிறாங்க, சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககனுக்கு ஒரு முக்கியமான உண்மை வந்து தெரிய வருது. அதாவது நம்ம சிவா வந்து எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு தானே வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பூமியோட தம்பி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ககனுக்கு தெரிய வருது. அப்போ தான் நம்ம ககன் வந்து கோவத்தோட வீட்டுக்குள்ளே வராங்க. சிவா சிவான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சிவா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சென்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ககன் வந்து சிவாவோட கண்ணத்திலே பல்லாருன்னு அரைகிறாரு. உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ பூமியோட தம்பி தானே, உன்னோட அக்கா பூமி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சிவா வந்து அவர் அடித்த அடியில் பயத்தில் நடுங்கி போகிறாரு. அவரால் உண்மையை சொல்கிறதா இல்லை நம்ம உண்மையை மறைக்கிறதா அப்படின்ட்டு குழம்பி போய் நிற்க, ஒரு பக்கம் நம்ம ககன் பயங்கர கோபத்தோட சிவாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ககன் அடித்த அடியில் சிவா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஆமாம், நான் பூமியோட தம்பி தான் அப்படிங்கிற உண்மையை சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ககன் பயங்கர கோபத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமி கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. சிவாவை ககன் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம பூமி ஓடி வந்து ககனை தடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.